நம்ம நாட்டில் சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஒவ்வொரு தொழிலாளியும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான லைஃப் ஹேக்கை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். அது என்னன்னா, என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் நிறுவனத்தோட ஹெச்ஆர், அதாவது நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியோட ஹெச்ஆர் உங்களை கூப்பிட்டு ஒரு பேப்பரை நீட்டி, ப்ரோ இது உங்களோட ரெசிக்னேஷன் லெட்டர், இதில் சைன் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தால், அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்லித்தரேன். முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உலகம் முழுக்க இருக்க தொழிலாளர்களை இன்னைக்கு தேதிக்கு அச்சுறுத்துற வார்த்தை என்னன்னா லே ஆஃப். எங்கே திரும்பினாலும் லே ஆஃப், லே ஆஃப், லே ஆஃப்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஒவ்வொரு பெரிய நிறுவனங்களும், ஒவ்வொரு எம்என்சியும் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான தொழிலாளர்களை லே ஆஃப் அப்படின்ற பேரில் வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. என்னைக்கு செய்தியை திறந்தாலும் நீங்கள் வந்து ரெடிட்லேயோ, ட்விட்டர்லேயோ, லிங்க்டின்லேயோ போய் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் தினம் தினம் அவங்களோட லே ஆஃப் ஸ்டோரியை பற்றி எழுதிட்டு இருக்காங்க. எப்படி வந்து அவங்கள லே ஆஃப் பண்ணாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் கண்ணீரும் கம்பளையுமா தான் இருக்குது. ஏன்னா இந்த ஏஐயோட வரவுக்கு அப்புறம் இந்த ஜாப் மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய ரிஸ்கில் இருக்குது. நிறைய வேலைகளை வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ மேன் பவர் தேவையில்லை, நாங்கள் ஏஐ வச்சு அந்த வேலையை வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து மனிதர்களை வந்து லே ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு தொழிலாளியும் சொல்ற லே ஆஃப் கதையை கேட்டிங்கன்னா பயங்கர வேடிக்கையா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நிறுவனமும் புதுசு புதுசா ஒரு முறையை கண்டுபிடிச்சு இங்க இருக்க தொழிலாளர்களை வந்து வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. என்னன்னா, ஒரு நிறுவனத்துல வந்து தொழிலாளர்கள்லாம் வந்து வேலைக்கு போறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 100 பேரோட அக்சஸ் கார்டு வந்து ஒர்க் ஆகல. அந்த கம்பெனிலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு டென்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அக்சஸ் கார்டு ஒர்க் ஆகாத எம்ப்ளாயிஸ்லாம் அந்த டென்ட்டுக்குள்ளே போய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டென்ட்டில் போய் உட்காந்துருக்காங்க. சுற்றி ஒரு 10-15 பவுன்சர்ஸ் வச்சு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு லெட்டரில் வந்து சைன் பண்ண சொல்லிட்டு, சைன் பண்ணிட்டு ஐடி கார்டு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது கேள்வி கேட்டால் பவுன்சர்ஸை வச்சு மிரட்டுறது. நிறைய இடங்கள்ல பவுன்சர்ஸை வச்சு மிரட்டி சைன் வாங்கி நிறைய தொழிலாளர்கள் வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. பொதுவாக நம்ம வந்து லே ஆஃப் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, லே ஆஃப்ன்றது வந்து வேலை நீக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நிறுவனமே ஒரு தொழிலாளியை வேலை விட்டு போங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறது தான் லே ஆஃப். அது வந்து ஒரு லீகல் ப்ராசஸ். அதுக்குன்னு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸின் அடிப்படையில் மட்டும்தான் வந்து ஒரு நிறுவனத்தால லே ஆஃப் பண்ணவே முடியும். ஆனா இங்க இருக்க நிறுவனங்கள் அந்த ரூல்ஸின் அடிப்படையில லே ஆஃப் பண்றாங்களா அப்படின்னா 100% அப்படிலாம் பண்றதே கிடையாது. இங்க இருக்க ஐடி நிறுவனங்களா இருக்கட்டும், இங்க இருக்க தனியார் நிறுவனங்களா இருக்கட்டும், நான் ஐடி கம்பெனிஸா இருக்கட்டும், எல்லா நிறுவனமுமே ஜஸ்ட் லைக் தட் ஒரு எம்ப்ளாயியை கூப்பிட்டு ஒரு ஃபார்மை கொடுத்து சைன் பண்ணிட்டு நீ கிளம்பு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கு பேர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல் ரெசிக்னேஷன் சொல்லுவாங்க. ஏன் நிறுவனங்கள் லே ஆஃப் பண்ணாம ஃபோர்ஸ்ஃபுல் ரெசிக்னேஷன் பண்றாங்க அப்படின்றத வந்து நாம புரிஞ்சுக்கணும். லே ஆஃப்க்கும் ஃபோர்ஸ்ஃபுல் ரெசிக்னேஷனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. லே ஆஃப் அப்படின்றது ஒரு நிறுவனம் ஒரு தொழிலாளியை அந்த நிறுவனமா முடிவு செஞ்சு வேலையை விட்டு வெளியே அனுப்புறது தான் லே ஆஃப். ஃபோர்ஸ்ஃபுல் ரெசிக்னேஷன் அப்படின்றது அந்த ஒரு தொழிலாளியை கூப்பிட்டு ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டி நீ ரிசைன் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி ரிசைன் பண்ண வைக்கிறது. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதில் நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, லே ஆஃப்ன்றது வேற, ஃபோர்ஸ்ஃபுல் ரெசிக்னேஷன் அப்படின்றது வேற. இது ரெண்டும் எந்த இடத்துல ஒன்று சேருது அப்படின்னா, இப்போ ஒரு நிறுவனம் 1000 பேரை லே ஆஃப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி போடுறான் அப்படின்னா, அந்த நிறுவனத்துல போய் உண்மையா நம்ம விசாரிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 2000 பேர் அந்த நிறுவனத்துல இருந்து வெளியேற்றப்பட்டிருப்பாங்க. இப்ப அந்த நிறுவனம் 1000 பேரை வந்து லே ஆஃப் பண்ணிருக்காங்க. அப்ப மீதி இருந்த 1000 பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, 1000 பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற கதையை சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த நிறுவனத்துக்கு 2000 பேரை வெளியேற்ற வேண்டிய தேவை வந்திருக்கும். அவங்களோட லாபத்துக்காக, அவங்களோட வரவு செலவு கணக்குகளுக்காக ஒரு 2000 தொழிலாளர்களை வெளியேற்ற வேண்டும் அப்படின்ற பிளானை அந்த நிர்வாகம் எடுத்திருக்கும். இப்ப 2000 பேரை வெளியேற்றினா அது வந்து ப்ராப்ளமா இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரியான லீகல் கன்சிக்வன்சஸ்லாம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1000 தொழிலாளர்களை லே ஆஃப் பண்ணுவாங்க. மீதி இருக்க 1000 பேரை கூப்பிட்டு குண்டர்ஸ்லாம் வச்சு, பவுன்சர்ஸ்லாம் வச்சு மிரட்டி, நீங்களா ரிசைன் பண்ணிட்டு போங்க. நீங்களே மனமும் வந்து இந்த கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போன மாதிரி ஒரு ரெக்கார்டை நாங்கள் கிரியேட் பண்ணணும். நீங்களா போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்களா அவங்க வெளியே அனுப்பிச்சோம்னா அதோட கன்சிக்வன்சஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். நாங்கள் உங்களை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணுவோம். வேற எங்கேயுமே உங்களுக்கு வேலை கிடைக்க விடாம பண்ணுவோம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தரமாட்டோம். உங்க மேல நிறைய பிளாக் ரிமார்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லி அந்த தொழிலாளர்கள் வந்து மிரட்டி அவங்கள வந்து ரிசைன் பண்ண வைப்பாங்க.
ஏன் இந்த மாதிரி ரிசைன் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு. இப்போ ஒரு நிறுவனம் லே ஆஃப் பண்ணணும் அப்படின்னா, அந்த நிறுவனம் அரசாங்கத்திட்ட பிரியரா ஒரு பெர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி இத்தனாயிரம் தொழிலாளர்கள நாங்க லே ஆஃப் பண்ண போறோம். அதுக்கு நீங்க பெர்மிஷன் குடுங்கன்னு சொல்லி கவர்ன்மெண்ட்ட கேட்கணும். இன் கேஸ் கவர்ன்மெண்ட் பெர்மிஷன் குடுக்கலன்னா, அவங்களால லே ஆஃப் பண்ண முடியாது. ஆனா மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ்ல கவர்ன்மெண்ட் பெர்மிஷன் குடுத்துருவான். ஸோ அவங்களால ஈஸியா தொழிலாளர்கள லே ஆஃப் பண்ணிட முடியும். இந்தியா மாதிரியான நாட்டுல தொழிலாளர்கள லே ஆஃப் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. லே ஆஃப் பண்றது இவ்ளோ ஈஸியா இருக்கும்போது, இங்க இருக்க நிறுவனங்கள் ஏன் ஒரு எம்ப்ளாயிய கூப்பிட்டு மிரட்டி, பவுன்சருக்கு காசெல்லாம் செலவு பண்ணி, அவங்களே ரிசைன் பண்ண வச்சுட்டு போறாங்க அப்படின்ற கேள்வி நமக்கு வரலாம். அதுக்கு முதல் மற்றும் முற்றிலுமான காரணம் என்னன்னா, ஒரு நிறுவனம் ஒரு எம்ப்ளாயிய லே ஆஃப் பண்ணும்போது, அதாவது டெர்மினேட் பண்ணி வேலைய விட்டு அனுப்பும்போது, அந்த எம்ப்ளாயிக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பு ஒண்ணு இருக்கு. அந்த வாய்ப்பு என்னன்னா, லீகலா அந்த எம்ப்ளாயி ஒரு தொழிலாளர் ஆணையத்திட்டயோ, இல்ல லேபர் கோர்ட்லயோ போயிட்டு ஒரு கேஸ போட்டு அந்த நிறுவனத்த கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வர முடியும். ஒருவேள அவர் கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்னா, அந்த நிறுவனம் கோர்ட்ல பதில் சொல்லி தான் ஆகணும். அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். 99% இந்த லீகல் ஃபைட்ட பிரிவென்ட் பண்றதுக்காக, இந்த லீகல் ஃபைட்லேருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இங்க இருக்க எல்லா நிறுவனங்களும் தொழிலாளர்கள டெர்மினேட் பண்ணாம, அதாவது லே ஆஃப் பண்ணாம, அந்த தொழிலாளரையே கூப்பிட்டு மிரட்டி, ரிசைன் பண்ணி நீயே போயிடு அப்படின்ற ஒரு மிரட்டல வந்து விடுக்குறாங்க. 2வது லே ஆஃப் காம்பன்சேஷன். லே ஆஃப் காம்பன்சேஷன்னா இழப்பீடு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு நிறுவனம் ஒரு எம்ப்ளாயிய லே ஆஃப் பண்றாங்க அப்படின்னா, அந்த நிறுவனம் அந்த எம்ப்ளாயிக்கு குறைந்தபட்சம் 3 மாச சம்பளத்த வந்து இழப்பீடா குடுக்கணும். அதுவும் இல்லாம அந்த எம்ப்ளாயி வேலை பார்த்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் 15 நாள் சம்பளத்த வந்து இழப்பீடா குடுக்கணும். அது நெறைய நிறுவனங்கள்ல இத விட அதிகமாவும் இருக்கும். ஒரு சில நிறுவனங்கள்ல வந்து 1 வருஷ சம்பளம், 2 வருஷ சம்பளம்லாம் குடுப்பாங்க. அது நிறுவனத்த பொறுத்து மாறுபடும்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து செவரன்ஸ் பே அத வந்து இழப்பீடுன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த இழப்பீடுலேருந்து தங்களோட கம்பெனிய பாதுகாத்துக்கிறதுக்காகவும் நெறைய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ப்ளாயீஸ லே ஆஃப் பண்ணாம, அவங்களையே கூப்பிட்டு மிரட்டி, நீங்களே ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு எம்ப்ளாயி அவரே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாருன்னா, இங்க இருக்க நிறுவனங்கள் அவருக்கு இழப்பீடு குடுக்க தேவையில்ல. 2வது மிகப்பெரிய புரொடெக்ஷன் என்னன்னா, அந்த எம்ப்ளாயி போய் ஃபியூச்சர்ல வேற எந்த தொழிலாளர் ஆணையத்திலயும் சரி, தொழிலாளர் நீதிமன்றத்திலயும் சரி, கேஸே போட முடியாது. ஏன்னா, அங்க கேஸ் போய் போட்டாலே ஃபர்ஸ்ட் அந்த நீதிமன்றம் எத செக் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எம்ப்ளாயிய அந்த நிறுவனம் வேலைய விட்டு அனுப்பியிருக்காங்களா? இல்ல இவரே வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காரா? அப்படின்ற விஷயத்த தான் வந்து செக் பண்ணுவாங்க. ஒரு வேள இந்த எம்ப்ளாயியே ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னா, அந்த முதல் ஸ்டெப்லயே அந்த கேஸ் வந்து தோத்து போயிடும். ஸோ இதுலருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நம்மளே ரிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு சட்ட வாய்ப்பு எதுவுமே கிடையாது. நம்மளால லீகலா இத எடுத்துட்டு போவே முடியாது. இப்போ வந்து ஒரு சிச்சுவேஷன் வருது. உங்களோட ஹெச்ஆர் உங்கள கூப்ட்டு ஒரு லெட்டர குடுத்து, "இதுல நீ சைன் பண்ணு. இது உன்னோட ரெசிக்னேஷன் லெட்டர்" அப்படின்னு சொல்லும்போது, நாம என்ன பண்ணணும்னா, நாம சைன் பண்ணவே கூடாது. "நீங்களே என்ன டெர்மினேட் பண்ணுங்க. இத நான் வந்து ஃபர்தரா லீகலி ப்ரொசீட் பண்ணிக்கிறேன்" அப்படின்ற ஒரு விஷயத்த பேசும்போது, அந்த ஹெச்ஆரோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னா, அவர் வந்து பதட்டப்பட ஆரம்பிச்சுருவாரு. அவர் வந்து மிரட்டி, உருட்டி உங்கள அடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது, நீங்க ஸ்ட்ராங்கா நின்னு, நான் அடுத்த கட்டமா இத வந்து லேபர் கோர்ட் எடுத்துட்டு போவேன். ஃபர்தரா லீகலி ப்ரொசீட் பண்ணுவேன் அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த பேசும்போது, அவங்க ஒரு பக்கம் வந்து ஆட்டம் காண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கு. நீங்க வந்து நெகோஷியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். என்னன்னா, உங்களோட செவரன்ஸ் பேயா இருக்கட்டும், உங்களோட லே ஆஃப் காம்பன்சேஷனா இருக்கட்டும், அத கொஞ்சம் நீங்களே டிமாண்ட் பண்ணி எனக்கு இவ்ளோ குடுங்க. எனக்கு இவ்ளோ காம்பன்சேஷன் குடுங்க. அப்பதான் நான் போவேன். அப்பதான் நான் ரிசைன் பண்ணுவேன் அப்படின்ற மாரியான ஒரு நெகோசியேஷன் நீங்க எடுத்துட்டு போலாம். அப்படி இல்ல, அதையும் மீறி நீ ரிசைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா, என்னால பண்ண முடியாது. நீங்க என்ன டெர்மினேட் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஸ்டாண்ட்ல நீங்க தெளிவா நிக்கலாம். ஏன்னா, ஒரு கால் அந்த நிறுவனம் உங்கள டெர்மினேட் பண்ற பட்சத்துல, உங்களால 100% லேபர் கோர்ட்டுக்கு போயி, கேஸ நடத்தி அந்த நிறுவனத்த அக்கவுண்டபிள் ஆக்கி, யாரு உங்கள வேலைய விட்டு தூக்குனாங்களோ, அந்த நபரையும் அக்கவுண்டபிள் ஆக்கி, திரும்ப உங்களால ரீஇன்ஸ்டேட்மென்ட் வாங்க முடியும். அதுவும் பேக் வேஜஸோட. அதாவது எந்த நாள்ல உங்கள வேலைய விட்டு தூக்குனாங்களோ, அந்த நாள்லேருந்து கேஸ் எத்தன வருஷம் நடக்குதோ, அந்த நாள் வரைக்கும் உங்களால வந்து சம்பளத்தையும் பேக் வேஜஸ் போட்டு வாங்க முடியும். இதுக்கு வந்து நெறைய முன்னுதாரணங்கள் இருக்கு. நெறைய கேஸஸ் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. ஸோ, என்னைக்காவது ஒரு நாள் உங்க ஹெச்ஆர் உங்கள கூப்ட்டு, "ப்ரோ அவ்வளோதான். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்ல. நீங்க ஒழுங்கா ஒர்க் பண்ண மாட்றீங்க. கம்பெனி உங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் குடுத்துருச்சு. நீங்க உங்கள டெவலப் பண்ணிக்கல" அப்படின்னு சொல்லி நெறைய காரணங்கள் சொல்லி, உங்கள ஹியூமிலேட் பண்ணி, கார்னர் பண்ணி, நீங்களே ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு மென்டலி உங்கள வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது, நீங்க பதட்டப்படாம, அவசரப்பட்டு முடிவெடுக்காம, அவசரப்பட்டு ரிசைன் பண்ணாம, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு,
நமக்கு தொழிலாளர் நல சட்டங்கள்ல இந்த வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்மளால கம்பெனிய வந்து பிரஷர் பண்ண முடியும். கம்பெனிய வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்க முடியும். அதனால நம்ம நின்னு சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, நீங்க ஹெச்ஆர்ட்ட அந்த டிஸ்கஷன எடுத்துட்டு போகும்போது 100% அந்த ஹெச்ஆரால அந்த ஃபோர்ஸ்ஃபுல் ரெசிக்னேஷன வந்து ப்ரொசீட் பண்ணவே முடியாது. ஒண்ணு உங்களோட டெர்ம்ஸ்க்கு அவர் வந்தாகணும். அப்படி இல்லன்னா, காம்பன்சேஷன வந்து ஏத்தி குடுக்கணும். அப்படி இல்ல, அதையும் மீறி அவர் டெர்மினேட் பண்ணார்னா, உங்களுக்கு முன்னாடி வந்து சட்ட வாய்ப்பு வந்து நெறைய இருக்கு. ஸோ எந்த ஹெச்ஆர் எப்படி கூப்பிட்டு மிரட்டினாலும் டோன்ட் ரிசைன்.